அடிக்கிற மழைக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இந்த பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், சமையல் சோடா சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். அது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக கலக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி விஸ்கு வச்சு கலக்கும்போது மாவில் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன். இது மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம மிளகா டிப் பண்ணும்போது நமக்கு மிளகா ஃபுல்லுமே நமக்கு இந்த மாவு ஒட்டும். அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், நான் இந்த மிளகா எடுத்திருக்கேன். பஜ்ஜி மிளகான்னு தனியாக இருக்கும், பட் ஆந்திராவில் இந்த மிளகாலையும் பஜ்ஜி செய்வாங்க. பாருங்கள், அதில் கீழே இருக்க காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயில் சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம்.